இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. சென்னை திருவொற்றியூர் தெற்கு மாட வீதி அடுத்த அண்ணா காலனியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இங்கு கடந்த 10 நாட்களாக அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனை மின்வாரிய ஊழியர்கள் தற்காலிகமாக சரி செய்துள்ளனர். வியாழனன்று இரவு உயர் மின்னழுத்தம் ஏற்பட்டு மீண்டும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் வீடுகளில் உள்ள டிவி, ஃப்ரிட்ஜ் உட்பட மின் சாதனங்கள் பழுதானது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மின்சார வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் அலட்சியமாக பதில் சொன்னதாக தெரிகிறது. பிரச்சனையை சரி செய்ய வேண்டுமென்றால் புதிய கேபிள் அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் பணம் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தெற்கு மாட வீதி பிரதான சாலையில் மறியல் செய்தனர். திருவொற்றியூர் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மின்சார வாரிய உயர் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்பட்டது. மின்வெட்டு பிரச்சினை சரி செய்யப்படும் என போலீசார் உறுதியளித்த பிறகு மறியலில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். இதேபோல வேளச்சேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அசோக் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது மின்தடை ஏற்பட்டது. அவருடன் வந்த நிர்வாகிகள் தங்கள் செல்போன் லைட் வெளிச்சத்தின் உதவியுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அசோக், தான் ஓட்டு கேட்க செல்லும் இடங்களில் எல்லாம் இதுபோல மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது என வருத்தம் தெரிவித்தார்.